சரி, நம்மளோட லைஃப்பில் நமக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த பிடிச்சவங்ககிட்ட போய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு நீதான்டா வேணும். நம்ம சொல்கிறதுக்கு பயந்துட்டே பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். அதே நேரத்தில் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா பிடிச்ச உடனே நேராக போய் உங்களை எனக்கு பிடிக்குங்க, ஐ லவ் யூங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி யாரையாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக லெங்க்த்தியாக போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா, இல்லை இம்மிடியேட்டாக போய் எடுத்த உடனே ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே எந்த மெத்தடை சூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிற மாதிரி 2 தமிழ் படங்களில் உள்ள கிளிப்ஸ் இருக்குது. வாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலே ஓடிட்டு இருக்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதில் நம்ம சிம்பு ஒரு டயலாக் சொல்லுவார், அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த வீடியோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரிதம் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரிதம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மீனா அப்படின்னு ஒரு அருமையான லேடி இருப்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு லேடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோ 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க 2 பேருமே அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேரும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் என்ன அப்படின்னு தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரமேஷ் அரவிந்த் மீனா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை மீனாவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாத் போட்டு வாழ்கிறவங்க மாதிரியே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பொண்ணு அது எப்படி காதல் வலையில் விழும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ரமேஷ் அரவிந்த் அவங்கள விழ வச்சிருப்பாருங்க. அவர் ஒரு சூப்பராக ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவார். அப்புறம் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை பார்க்கறாரு? ஹஸ்பண்டா? எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க. அப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிறைய போறான்டா. ரமேஷ் அரவிந்த் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தட் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருப்பார். அதே நேரத்தில் கொஞ்சம் டேரிங்காக இருப்பார். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நான் சொன்னால் தான் அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருப்பார். அதனால தான் ஆரம்பத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மீனா வீட்டுக்கு போய் நிற்பார். நின்று நான் டொனேஷன் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்க போயிருப்பார். 2வது மீனா ஃபேமிலி வந்து சைலண்டாக போய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லி ஸ்லைடை போட்டு மீனா ஃபேமிலி வெளியே வரவும் நான் உங்ககிட்ட டொனேஷன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைடை போட்டு அங்கே போய் மீனாவை பார்க்க போயிருப்பார். இந்த ரமேஷ் அரவிந்தோட தொல்லை தாங்க முடியாமல் மீனாவே ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணும்போது நம்ம ரமேஷ் அரவிந்த் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பார். நாம் 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுருவார். இதை கேட்டோன்னே நாம் என்ன நினைப்போம், மீனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அது ஒரு ரூட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோலான பொண்ணு, அந்த பொண்ணு உங்களுக்கெல்லாம் ஓகே சொல்லாதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் இம்மிடியட்டாக மீனா ஓகே சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா மீனாவோட மாமியார், அதாவது ரமேஷ் அரவிந்தோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வார்னிங் பண்ணிட்டு போவாங்க. என்ன அப்படின்னா என் பையனை நீ கல்யாணம் பண்ணாத, உனக்கு எனக்கும் ஒத்து வராது, நாங்கள் வேற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கத்திட்டு போவாங்க. இதையும் தாண்டி ஒத்த காலில் நின்று ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமென காத்திருக்குமா கொக்கு. நம்ம மீனா வந்து ரமேஷ் அரவிந்த் கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதாங்க அப்ரோச் நம்பர் 1. இதில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ப்ரொஃபஷனல் பர்சன் தான் அவர். எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அதே நேரத்தில் ரொம்ப போல்டாக கட் அண்ட் ரைட்டாக பேச ஆளாக இருப்பார். ஒரு விஷயத்துக்காக மல்டிபிள் ஃபாலோஸ் பண்ணி அவர் அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருப்பார். சரி, நம்ம இப்போ 2வது கரைக்கு வருவோம். 2வது யார் அப்படின்னா நம்ம ஆல் டைம் ஜென்டில்மேன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். இவர் எப்படி லவ் பண்ணார் அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் பர்சன். இவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து கொஞ்சம் நம்ம விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உங்களை எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கவே மாட்டார். ஆனால் அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அவங்க பையனுக்கு பிடிக்கும், அவங்க மாமியாருக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் மீனா கூட பிடிக்கும். ஆனால் மீனா வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன். அப்படி இவர் ஏதாவது சாதகமாக பேசினா அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க, பேச மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இவரும் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார், ஜவ்வாக இழுத்துக்கிட்டே போவார். கடைசியில் இவங்க எப்படா இவர் வந்து லவ் சொல்லுவார், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல, தேட்டரில் உள்ள ஆப்ரேட்டர், அவர் மணியை பார்த்தாரு. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, அடுத்த ஷோ வர போடணும், ஆடியன்ஸ் வேற கொஞ்சம் வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டைரக்டர் கால் பண்ணி சொல்கிறார். உடனே டைரக்டர் எப்படியாவது 2 சேர்த்து வச்சுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஒன்றா சேர்த்து வச்சிடுறாங்க. படம் முடியும் போது ஆடியன்ஸும் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இதில் அர்ஜுன் யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம பழகுவோம், நம்ம கேரக்டர் பிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சோ
அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாமளும் அப்போ சொல்லிக்கலாம். நடுவில் ஏதாவது சொல்லி அவங்க உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம கஷ்டமாக போயிருமே, அப்புறம் அவங்களோட டச்சே எல்லாம் போயிருமே அப்படின்னு பயந்து அதை அப்படி ஜவ்வாக இழுத்துட்டே போயிருப்பார். இதுதான் ரெண்டாவது அப்ரோச். இந்த மாதிரி அப்ரோச் தான் நாம் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது பெஸ்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டேக்லைன் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு அப்ரோச்சை தான் அந்த சிம்புவோட சாங்கில் நச்சுன்னு 2 லைன்லேயே சொல்லியிருப்பாங்க. உனக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நேராக சொல்லு. அவங்க முறைச்சி பார்த்தாங்கன்னா எஸ் நோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எய்தர் அந்த டைரெக்ஷனில் போ, இல்லை பின்னாடி அடித்து வேறு யாராவது பார்க்க போ. அதெல்லாம் விட்டுட்டு ஜவ்வாலாம் எழுதிட்டு இருக்காத, வேலைக்கே ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் 2 லைனில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பாட்டில் இருந்தும் இந்த வீடியோவில் தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும், நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும், கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் நம்ம கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்ச தீரும் அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடிய மெசேஜ். சரிங்க, இது சினிமாவில் இப்படி சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நடக்குமா, ஒத்து வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்மக்கிட்ட 2-3 கிளிப்ஸ் இருக்குது. அந்த கிளிப்ஸில் இந்த மாதிரி ஸ்லோ அப்ரோச் யூஸ் பண்ணுறவங்க, ஃபாஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ சாதாரணப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டு. இதை நம்ம இந்த விஜய் மாதிரி அசோக்னு ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப விரும்புகிறாருங்க. ஆனால் ஒன் சைடாக விரும்புகிறாரு. அந்த பொண்ணுகிட்ட ஆயுதவி சொல்கிறவருக்கு மட்டும் பயந்துகிட்டே இருந்தாரு. ஏன் பயப்படுறாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு இன்சிடென்ட் தெரியும். அதாவது இவரோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணுகிட்ட இப்போ ஐலவி சொல்ல போய் அந்த பொண்ணை உயிரி விட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை நடக்குவே சொல்லிட்டு இவரோட மெதுவா ரொம்ப ஸ்லோவா ஐலவின்னு சொல்லாமலே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கு அவர் நாள் அந்த பொண்ணு ஐலவி சொல்லி நம்ம கல்யாணம் முடியணும். இப்படியே பல வருஷம் போயிட்டு வரும்போது நடுவில் ஒரு கேப்ல வேற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஐலவி சொல்லிட்டாரு. அதாவது நம்ம அசோக்கோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து, அசோக் நீ என் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை வச்சுட்டு போயிடுது. இது உண்மையிலே ரொம்ப சுகமான ஒரு விஷயம். வீட காதலிச்ச பொண்ணை கல்யாணத்துல கையெழுத்து போடி நிலைமை வந்துட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் கையெழுத்து போட்டு வந்துடுவார். இதை நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்லோ அப்ரோச் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சமயத்தில் நம்ம லவ்வை சொல்ல முடியாமலே போயிடும். அதான் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ரீல் வீடியோ நமக்கு சொல்லுது. 2வது ரீல் வீடியோ உன்னை தாண்டி உறவாயப்புறம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டுங்க. இதில் ஒரு பையன் இருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணை பார்த்து உடனேயே போய் ஐ லவ்னு சொல்லிட்டாரு. இவ்வளோத்துக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த பையன் விட ஒரு வயசு அதிகம். இருந்தும் தைரியசாலி போய் ஐ லவ்னு சொல்லிட்டாப்ல. இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல லவ்வும் பண்ணிடுறாங்க நண்பரும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் யாரையும் கல்யாணம் பண்ணாம தனியே ஒரு காரமர் வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு வேற யூஎஸ் மாஃபியா கட்டிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை பார்த்தாலும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபாஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி லவ் பண்ண வச்சுட்டானே. ஆனால் கடைசியில் ஒன்று செய்யணும் அப்படின்னா இல்லை. ஃபாஸ்ட் அப்ரோச்லேயோ நீங்கள் ஒன்று சேருவீங்க அப்படிங்கிறது எந்த கேரண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுது. இந்த ரீல் வீடியோ வாரணமாயிரம் பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். இப்போ ஒரு பையன் ட்ரெயினில் ஒரு பொண்ணை பார்க்கப்பல பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே ஐ லவ்னு சொல்லிட்டாரு. சொல்லி கொஞ்ச நாளில் 2 லவ் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு இடத்துல இறந்து போயிடுது. இந்த பையனை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டான். இந்தியா ஃபாஸ்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ரிசல்ட் நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, இந்த காதலில் ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படின்னு எந்த அப்ரோச்சும் கிடையாது. உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு தெரியுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரீல் இன்சிடென்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.